நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமா அரசியல் பொது வாழ்க்கை வந்துட்டாலே 4 பேர் பாராட்டுவாங்க, 40 பேர் பச்சை பச்சையா எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் மனசு புண்படுதுன்னா அது என்ன மனசா இல்ல அழுகுன தக்காளியா? யார திட்டுறப்போ நீ? சும்மா பொதுவாக தான் சொன்னேன். பேரை சொன்னா அவதூறு வழக்கு தான் நம்ம ஊர்ல போடுவானுங்க. அவதூறு வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லையே நீ. அதுவும் சரிதான். நம்ம கேஸுக்கு நாமளே வளையிறது. ஒரு கேஸா இருந்தாலும் அப்படியே பிரபலம் ஆயிடும். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, ஒரு ஆசிரமம் ஆரம்பி, எல்லாருக்கும் ஞானம் சொல்லி கொடு, டக்குன்னு ப்ராப்ளம் ஆயிடலாம். அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல். நீ வேற லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி எல்லாம் நம்பி சார் ஃபோன் பண்ணார். என்னாச்சு? சுந்தரம் சார் ஹார்ட் அட்டாக். ஏய் என்ன சொல்ற? என்ன சொல்ற அர்ஜுன்? எப்போ? இன்னைக்கு காலையில. இப்போ எப்படி இருக்காரு? சீரியஸா இருக்கான். ஓ மை காட். என்ன காம்ப்ளிகேஷன் கேட்டியா? நல்ல ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, நீ கவலைப்படாத. இல்லை மேம், அவருக்கு ஏற்கனவே 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ இது பிரச்சனையா? 10 வயசு குழந்தைங்க ஹார்ட் அட்டாக்லாம் வருது. ஷட் அப் டாமனி. எப்போ பாரு உனக்கு ஜோக் தானா? என்ன நீ இப்படி பேசுற? இந்த நேரத்தில் என்ன பேசணும் தெரியாத மணி உனக்கு? ஹாஸ்பிட்டல் போகலாமா? காயத்ரி கிட்ட பேசினியா? காயத்ரி பேசணும். Hey, it's okay. It's okay. Hey, I'll be fine. Sorry. It's okay. அன்னைக்கு கூட சொன்னேன் அர்ஜுன், ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்கன்னு. கேட்கவே இல்லை. அம்மா சொன்னாங்க, நம்பி அங்கிள் சொன்னாங்க, யார் சொல்லியும். ஏய், நான் நம்பி சார் கிட்ட பேசினேன். மெடிக்கல் கண்டிஷன் பற்றி சொன்னார். சுந்தரம் சார் இஸ் கோன் பி ஃபைன். உள்ள போய் பார்க்கலாமா அவரை? என்னால் முகத்தை கூட பார்க்க முடியல. மூஞ்சி ஃபுல்லா டியூப்ஸ், மாஸ்க்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்பா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு. Hey, it's going to be fine. Sundaram sir is a strong person, day. 3 மாசம் ஆச்சு அப்பாவை பார்த்து. ஃபோனில் பேசினதோடு சரி. இல்லை அர்ஜுன், நான் சுந்தரசோட சரியா பேசிய 3 வருஷம் ஆகுது. Be fine, day. He's a strong man. உள்ள போய் பார்க்கலாமா அவரை? வேண்டாம் அர்ஜுன், வேண்டாம். யாருமே அங்கே அலோவ் பண்ணல விசிட்டர்ஸ்லாம். ப்ளஸ் ராமோன் வேற. ஏ ராம், ஹேய் ராமோன். அர்ஜுன் ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். It's okay. Okay. It's okay. Okay. It's okay. Okay. It's okay. It's okay.
ஏய் டாக்டர் என்ன சொல்கிறாரு? என்னாச்சு ராம்? இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அப்பா அவரோட ஹெல்த்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். அவர் இதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ பாரு, எதுவுமே பண்ண முடியாதா இப்போ? வெண்டிலேட்டர் எடுத்துட்டு அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்பாவுக்கு இப்படிலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அப்பா இல்லைன்னா இப்படி ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ண வேண்டான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன். ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு ஒர்க்கை தவிர எதுவுமே கவனிக்கல அவர். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு தெரிஞ்சாலே டோன்ட் வரி நான் இருக்கேன்னு நிற்பாரு. அந்த ப்ராப்ளம் பற்றி அவர்கிட்ட சொல்லணும்னு கூட தேவையில்லை. இப்போ அவரோட ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியல பாரு. ஹலோ வாங்க சார். உட்காருங்க. எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ம்ஹும். இந்த விஷயத்த நான் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களை எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு தான் உங்களை நேராக ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டேன். அதனால என்ன, பரவாயில்லைங்க மேடம், சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது இப்போது. எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஐசியூவில் அட்மிட்டட். என்னால் எந்த ஒர்க்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் விக்ரமோட பெயில்? பதட்டப்படாதீங்க. விக்ரமோட ஹியரிங் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு. அதுக்குள்ளே இங்கே எல்லாம் சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட மொபைல் நம்பர் இருக்குல்ல? சரிங்க மேடம். எதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லாயரை நான் ரெஃபர் பண்ணுறேன். அவங்க மூலிமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதெல்லாம் வேண்டாம் மேடம், நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களே தயவு செஞ்சு இதை முடிச்சு கொடுத்துருங்க மேடம். ஓகே, அப்போது நம்ம வெயிட் பண்ணலாம் சார். எப்படியாவது விக்ரமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெயில் எடுத்துடலாம். உங்கள் ஃபாதர் சீக்கிரமே குணமாகணும்னு வேண்டிக்கிறேன் மேடம். வரேன் மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கோதண்டம்? ஒன்றும் இல்லை சார், சுந்தரம் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்காரு? ஒன்றும் இல்லை, இஸ் ஆல் ரைட். சின்ன ஒரு செஸ்ட் பெயின், அதுக்கு ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இதை பற்றி ஆஃபீஸ்லேயோ கிளையண்ட்ஸ்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாளில் சுந்தரமே ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். இல்லை சார், சுந்தரம் சார் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவருக்கே ஹார்ட் அட்டாக்னும் போது கொஞ்சம் இந்த மாதிரி பேச்சு தான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். 2 நாள் முன்னாடி ஆஃபீஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் ஃபங்க்ஷன் ஆகணும். தெர் இஸ் நோ சேஞ்ச். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். போங்க, போய் வேலையை பாருங்கள். சுந்தரம் சாருக்கு ஒன்றும் ஆகாது சார். 2 நாளில் வந்துடுவார் சார், கண்டிப்பாக.
என்ன காயத்ரி, அப்பாவை பற்றி யோசிக்கிறியா? கவலைப்படாதம்மா. சுந்தரம் இஸ் அ ஃபைட்டர். இதையெல்லாம் தாண்டி அவன் வந்துடுவான். டோன்ட் வரி. இல்லை அங்கிள், டாக்டர் வேற அப்பாவை அப்சர்வேஷனில் தான் வைக்கணும், இப்போ எதுவும் சொல்ல முடியாதுன்னு வேற சொல்கிறாங்க. ஐசியூவில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. யா, எனக்கும் கொஞ்சம் கன்சர்ன்டாக தான் இருக்குது. பட் நத்திங் வில் ஹேப்பன். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் சுந்தரம் ஆஃபீஸ்க்கு வந்து ஏன் இந்த கேஸ் இப்படி ஹேண்டில் பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணல, ஏன் இந்த பாயிண்ட் விட்டீங்க அப்படின்னு நம்மளை போட்டு திட்ட போகிறான். வாட்ச் இட், இட்ஸ் கோனா ஹேப்பன். ஐம் ஷூர். ஆனால் அப்பாவோட ஒர்க்கிங் ஸ்டைல் முந்தி மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ட்ரூ. ரெஸ்டே இல்லாமல் 9 to 9 ஒர்க் பண்ணுறதெல்லாம் நாட் பாசிபிள். இனிமே அவனுக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவனுக்கு எந்த ட்ரபிளும் நாம் கொடுக்கக்கூடாது. எல்லா வேலையும் நாம் தான் எடுத்து போட்டுக்கிட்டு செய்யணும். வேலைன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, அந்த சாவித்ரி ஹாஸ்பிட்டல் கேஸில் பெட்டிஷன் போட்டது அப்பாவுக்கு கொஞ்சம். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இல்லை, ரிட் பெட்டிஷன் போட்டது அர்ஜுன் தான் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்வார்னு நினைக்கிற? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சாரதா. என்ன மேம் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்க போல் இருக்கு? இல்லை, கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிற வேலை இருந்தது, அதான் சீக்கிரமாக வந்துட்டேன். இன்னொரு பிஐஎல்லா? உங்களையும் பிஐஎல்லையும் செப்பரேட் பண்ணவே முடியாது போல் இருக்கு. நம்ம மனசுக்கு நிறைஞ்சது எதுவோ அது பண்ணுறதுல தானே நமக்கு சந்தோஷம். 2020 மேட்ச்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? என்ன புது புதிர் போடுற? அவனை விடுங்க மேம். அவன் சும்மா ஏதாவது வளரதே அவனுக்கு வேலையா போச்சு. மேம், இவ சொல்றதை கேட்காதீங்க மேம். உண்மை என்னன்னு தெரியாமலே என் அலட்சிப்படுத்துற இவ வேலையா போச்சு. என்ன சும்மா பில்டப் பண்ற? அப்போ உங்களுக்கு என்ன விஷயம்னே தெரியாதா? அர்ஜுன் உங்ககிட்ட சொல்லியா என்ன? சும்மா இழுக்காத. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறேதும் இல்லை. சுந்தரம் ஃபார்முக்கு நம்ம ஃபார்முக்கு 2020 மேட்ச். என்னைக்குமே புரியுற மாதிரியே பேச மாட்டியா? இதை விட கிளியரா சொல்லவே முடியாது. இது புரியலனா நீ என்ன டியூப் லைட்டா? ஆமா சார், நான் டியூப் லைட் தான் சார். எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அது மரியாதை எல்லாம் நம்ம மேஜர் கிஷோர் கேஸ் தான். மர்சி கில்லிங்ல கிஷோர் சார்பா அப்பியர் ஆறுது அர்ஜுன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கவர்மெண்ட் சார்பா அப்பியர் ஆறுது ஏஜின்னு, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஹாஸ்பிட்டல் சார்பா அப்பியர் ஆறுது யார் தெரியுமா? யார் அப்பியர் ஆறாங்க மணி? இவ குருகுலம் சுந்தரம் ஃபார்ம்ல இருந்தா. இப்போ நான் சொன்ன 2020 மேட்ச் புரியுதா? சுந்தரம் ஃபார்மா? என்ன மேம், மர்சி கில்லிங் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல இந்த மேஜர் கேஸ்ல. இதுக்கு நடுவில் இவங்க வேற வராங்களா? மேம், சுந்தரம் ஃபார்ம் சொன்ன உடனே சாரதா மூஞ்சி குப்புன்னு வேர்த்துச்சு பாத்தீங்களா மேம்? சுந்தரம் ஃபார்ம்லேருந்து யார் வரான்னு தெரிஞ்சா மயங்கே விழுந்துருவா போல. யார் வராங்க? அது தெரிஞ்சு வந்து நான் அப்புறம் சொல்றேன். சொல்றதா சொல்ற, முழுசா கேட்டுட்டு வந்து சொல்ல மாட்டியா? அதையும் தெரிஞ்சு வந்து சொன்னா போச்சு. சுந்தரம் ஃபார்ம்ல இருந்து யார் வருவா? சுந்தரம் ஃபார்ம்லேருந்து யார் வருவா? சுந்தரம் சார் சுந்தரம் தான். சாரா? லூசு, பயத்தில் என்ன சொல்கிறேன்னு கேட்காமலே பயப்படுவே. சுந்தரம் சார் தான் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காரு. சுந்தரம் சார் ஒரு வேளை நல்லா இருந்தா கோர்ட்டில் அப்பியர் ஆகி சிவாஜி ஸ்டைலில் தலையில் தபேலா வாசிச்சுட்டு பாஸ்ன்னு வாதாடி இருப்பாரு. ஆனால் இடப்படுறது அவருக்கு தான் உடம்பு சரியில்லையே. இந்த பார்மா, நீ உடம்பு சரியாதவங்க பற்றி இப்படி பேசக்கூடாது. அது நம்ம எதிரியாக இருந்தாலும் சரி. இல்லை மேம், அவர் உடம்பு நல்லா இருந்தா ஒரு வேளை எப்படி வாதாடி இருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் வேற எதுவும் இல்லை. சரி, இப்போ சுந்தரம் ஃபார்ம்லேருந்து யார் அப்பியர் ஆவா? நான் உங்ககிட்ட கேட்டா அது நீ எங்கிட்டே திரும்ப கேட்குறியா? சுந்தரம் சாருக்கு இப்போ உடம்பு சரியில்லை. சுந்தரம் ஃபார்ம்லேருந்து இப்போ யார் வருவா? அர்ஜுன் வரான்னு தெரிஞ்சா ஒருவேளை காயத்ரி அப்பியர் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. காயத்ரினா பிரச்சனையே இல்லை, அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு வெளியில் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிடலாம். அதான் அர்ஜுன் அப்படி ஜெயிக்க வச்சிடலாம்.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காயத்ரினா பிரச்சனையே இல்லை. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு வெளியில் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிடலாம். அதான் அர்ஜுன் அப்படி ஜெயிக்க வச்சிடலாம். அப்படிலாம் சொல்லாத மணி. காயத்ரிக்கு பர்சனல் லைஃப்பும் ப்ரொஃபஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவ்வளோ ஈஸியாலாம் எதுவும் செஞ்சிட முடியாது. நீ சொல்றது கரெக்ட் சாரதா. ஆனா காயத்ரி அந்த கேஸ் எடுக்க விட மாட்டாங்க. ஆப்போசிட்ல அர்ஜுன் தான் வாதாடுறதுனால காயத்ரி மேல கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. காயத்ரி அர்ஜுனை விட்டு கொடுத்துருவாளோன்னு ராம்மோகன் கண்டிப்பா நினைப்பான். அர்ஜுன் மேல இருக்கிற கோவத்தினாலையும் ராணா கேஸ்ல தோத்ததுனாலையும் இந்த கேஸால பதிலடி கொடுக்கறதுக்காகவே கண்டிப்பா ராம்மோகன் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்க்கு ஒரு வேளை அஸ்வின் அப்பியர் ஆனால் என்ன நடக்கும்? அஸ்வின் இதுலலாம் நுழையவே மாட்டான். அவன் கார்ப்பரேட்டு க்ரைம் இந்த மாதிரி கேசஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்போது ஒருவேளை நம்பி சார் அப்பியர் ஆனா அர்ஜுன் எப்படி மேம் நம்பி சாரை எதிர்த்து? நம்பி சாரா? இல்ல சாரதா, கோர்ட்டுக்குள்ள போயிட்டா அந்த கருப்பு கோட்டை மாட்டிட்டா நம்ம எதிரில் யார் இருக்காங்கன்னே கண்ணுக்கு தெரியக்கூடாது. நம்ம அப்பாவா அம்மாவா மகனா ஃப்ரெண்ட்ஸா யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிளைண்ட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். நியாயம் தர்மம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். நம்பி சாரா? வாய்ப்பே இல்லை. அவராவது வரதாவது ஐ எம் லீவிங்னு போயிட்டே இருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை ராம்மோகன் வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் மணி, இந்த கேஸ்ல யார் அப்பியர் ஆறாங்கங்கிறது விட்டுடு. அர்ஜுனோட வளர்ச்சியை பாத்தியா? இன்னைக்கு அர்ஜுன் ஃபார்முக்கு எதிராக சுந்தரம் ஃபார்ம் நிக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஃபார்ம் முன்னேறணும்னா அதுக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது, உழைப்பு தான் முக்கியம். பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கோம்.